புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. என்னாச்சுன்னு தெரியலங்க, எல்லாருமே தானா வாண்டடா பர்பஸா வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் இதை போல சொன்னாரு, யாரால தோத்தன்ட்டு. இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்துல வந்து நாளா தோக்குறாள். நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டுதான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன். நானு தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். நானு யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லனா நாளா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதி ராயபுரத்துல 40,000 சிறுபான்மையின மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏ எந்த கோபம் கிடையாது. அப்பவே எங்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து. நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நேரம் வந்தது கழட்டி விட்டாச்சு. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019 சரி 2021 சரி நாங்க தோத்துது பிஜேபியால சொன்னாங்களா? ஆனா பாருங்க, அதை நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நாங்களே உண்மையை சொல்லிடுறோங்க. எங்க கட்சி உங்க கூட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விழ வேண்டிய ஏற்கனவே விழுந்து கொண்டிருந்த சிறுபான்மையினர் ஓட்ட கூட சுத்தமா நீங்க இழந்துட்டீங்கன்ட்டு நாங்களே உண்மையை ஒத்துக்கிறோம்னு சொல்லி வேற யாரும் சொல்லலைங்க, வேற யாருமே சொல்லலைங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட எம்எல்ஏ அம்மா தான் சொன்னாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையினருடைய ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? சில தொகுதிகள்ல வந்து இதை இன்ஃபேக்ட் நீங்க ஒவ்வொரு தொகுதியை எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் அதிமுக முன்னாடி வாங்கின வாக்குகள் இப்ப வாங்கிட்டு இருக்க வாக்குகள் அது பிஜேபி கூட்டணியிலயோ இல்ல கூட்டணி இல்லாமையோ அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த டிக்ளைன் இருக்கு. அதாவது அதிமுக கட்சி சொல்றதை அக்னாலேஜ் பண்ற வகையில, ஆமாங்க நீங்க எங்க கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டு கூட சுத்தமா நீங்க இழந்துட்டீங்கன்ட்டு, அதாவது ஆஃப்டர் பிஃபோர் இவங்க கூட கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பதற்கு முன்பாக அதிமுக விழுந்த ஓட்டையும் இவங்க கூட கூட்டணி வந்து சேர்ந்ததற்கு அப்புறம் அதிமுக வந்த சிறுபான்மையினர் ஓட்டையும் கால்குலேட் பண்ணி தான் புள்ளி விவரத்தோட சொல்றேன். சும்மா போற போக்குல அடிச்சு விடலன்ட்டு, குறிமலை மாதிரி நான் போற போக்குல அடிச்சு விடலன்றாங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க, எப்படி ஒத்துக்கிறாங்க உண்மையை? அதுவும் பாருங்க, எலெக்ஷன் நெருங்கி வர போற டைம்ல. என்னென்றால் நான் கோயம்புத்தூர்லயே அதை பார்த்தேன். கோயம்புத்தூர்ல குறிப்பா பக்கத்துல தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்து எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து அவரு இருந்த போது, அதாவது அதிமுக மட்டுமே தனியா போட்டியிடுகின்ற பொழுது அல்லது ஈவன் என்னோட தொகுதியில அப்படி இருந்த போது இருக்கிறத விட அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது ஏதோ நான் இல்ல, புள்ளி விவரத்தோட கணக்குல பார்த்துட்டு அது சொல்றது. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒட்டுமொத்தமா வந்து இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, இந்த வீடியோ வைரல் இருக்கு. அதுவும் சொந்த கட்சியை சேர்ந்தவங்க எம்எல்ஏ, எங்க கூட நீங்க கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா உங்களுக்கு விழுந்த அந்த சிறுபான்மையின ஓட்டு நீங்க இழந்துட்டீங்கன்ட்டு சொல்ற இந்த வீடியோ ஒரு பக்கம் வைரல் அனுப்பிட்டோம். சரி, எதற்காக இவங்க சிறுபான்மையினர் ஓட்டை இழக்கிறாங்க அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த கரடியே காரி துப்புச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த கரடிங்க? நாங்க தான் இப்ப உலகத்துக்கே ஒட்டுமொத்தமான கட்ட பஞ்சாயத்து ஹோல்சேல் லீடர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அமெரிக்கா. அந்த அமெரிக்கா என்கின்ற கரடி தான் நம்ம ஜியோட ஒட்டுமொத்தமான ஆட்சியில நடந்த இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகளை பட்டியல் போட்டு அடுக்கியிருக்காங்க. அறிக்கை மூலமாகவே கொடுத்திருக்காங்க, ஆதாரபூர்வமாக. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஜியோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு ட்ரம்ப். அது போன வாரம். இதற்கு முந்தின பேட்சில் ஆட்சியில் இருக்கும்போது டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாரு. இப்பதான் பாருங்க எல்லாம் தலைகீழா மாறி போச்சு இல்லைங்களா. அதனால தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் உட்படம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சரி, அமெரிக்கா என்னென்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதைத்தான் இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். நண்பர்கள் அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் யார் பண்ணாம இருக்கீங்களோ புதிய பூமி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போய், அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் கண்டன அறிக்கை. உங்க நாட்டில் மத சுதந்திரம் என்பது ரொம்ப வேகமாக மிகவும் மோசமடைந்து கொண்டே வருகிறது. இது மிகவும் ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக உங்க நாட்டில் இருக்கிறது என்று அமெரிக்கா இடைக்கால அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. எந்த நாட்டை குறித்து உங்க நாட்டில் மத சுதந்திரம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்க அமெரிக்கா அறிக்கை கொடுத்திருக்காங்க? ஒருவேளை இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் அந்த நாட்டில் இருக்குமோ, இல்ல ஈரானு இஸ்ரேலு லெபனானு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுறாங்களே, அந்த மாதிரி நடக்கிற பிரச்சனையை குறித்து அந்த நாடுகளுக்கு இந்த மாதிரி அறிக்கை கொடுத்திருப்பாங்களோ? இருக்கலாம். அதை போன்ற நாடுகளுக்கு தான் இந்த மாதிரிலாம் அறிக்கை, கண்டன அறிக்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இருக்கலாம், நினைக்கலாம்னு யோசிக்கலாம். ஆனால் அதான் கிடையாது. நம்ம நாட்டிலங்க இந்தியாவில் மத சுதந்திரம் வேகமாக மோசமடைந்து கவலைக்குரிய பாதையை நோக்கி செல்வதாக அமெரிக்க ஆணையமான CIRF கொடுத்திருக்கும் ஸ்பெஷல் அறிக்கை
இந்த USCIRF என்பது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம். US கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் அவங்க கொடுக்கும்போது போற போக்குல ஏதோ செவி வழியாக வந்த செய்தியை வாங்கி ஓகேங்க அந்த நாட்டுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் கொடுக்குற. அவங்க அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனை குறித்து, மத ரீதியாக ஏற்படுத்திய பிரச்சனையை குறித்து லிஸ்ட் போட்டு தான் கொடுத்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் பேசிய வெறுப்பு பேச்சுகள். இந்த வெறுப்பு பேச்சுகள் என்பது சாதாரணமானது கிடையாது. அது கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்களை ஏற்படுத்த வழிவகுக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்ல ஹைலைட் பண்ணி காட்டி இருக்கிறது தேர்தல் சமயத்தில் இவர்கள் தூண்டிய மத வெறுப்பு பேச்சுகளைத்தான். 2024 ஜனவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கு இடையில் மட்டும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் மட்டும் 161. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த 161 வன்முறை சம்பவங்களில் 47 மட்டும் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு. ஜூன் மற்றும் ஜூலை மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டாய மதமாற்றம் செய்ததாக சொல்லி 20 கிறிஸ்துவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக. அதே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு குறைந்தபட்சம் 28 தாக்குதல்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது. இப்படி கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களாக இருக்கட்டும், உருவாக்குற வன்முறை பேச்சுகள் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக யாருன்ட்டு அந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. சுட்டி காட்டியே, அதுவும் யாரை சுட்டி காட்டிருக்காங்க தெரியுங்களா? அந்த அறிக்கையை நம்ம GA 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த அந்த தேர்தல் சமயத்தின் போது ஏற்படுத்திய மத வெறுப்பு பேச்சுகள் கட்சி தலைவர்கள் அனைவரும் பேசுவதற்கு மிக மூல காரணமாக இருந்ததே நம்ம GA. பிரதமர் மோடி அவர்களே ஏகப்பட்ட கருத்துக்களை மதத்திற்கு எதிராக சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இப்ப நம்ம கூட வெளியிடுகின்ற காணொலியில நம்ம நாட்டு பிரதமரை விட்டு கொடுக்க கூடாது. எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் நம்ம நாட்டில் பிரதமரை குறித்து கேள்வி கேட்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, அது நம்மளோட உரிமை. ஆனால் நம்ம நாட்டோட பிரதமரை வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் கேள்வி கேட்க விடக்கூடாது, விட மாட்டோம். ஆனால் அதே உணர்வுடன் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் எல்லோருக்கும், நம்ம நாட்டில் உள்ள அனைவருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய, மிக முக்கியமாக பிரதமர் பதவியில் இருக்கிற அவரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா பொது வழியில பேசுறது தப்புன்றதை சுட்டி காட்டியிருக்கோம். அந்த அறிக்கையும் அதை போலதான் சுட்டி காட்டியிருக்கு. 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தல் சமயத்தில் ஏற்படுத்திய மத வெறுப்புணர்வு பேச்சுகளுக்கு மிக முக்கியமாக நம்ம GO இருந்திருக்காருன்னு சொல்லி. அதற்கு காரணம் என்னன்னா இந்த வீடியோ தான். और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है, मुसलमानों का है, मुसलमानों का है. பாத்தீங்களா, அதிகமான பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு நம்ம நாட்டோட சொத்தை ஒட்டுமொத்தமா பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे. சட்டவிரோத குடியேற்றிகளுக்கு தான் நம்ம நாட்டோட சொத்துல அதிகப்படியான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க காங்கிரஸ். घुसपैठियों को बांटेंगे, घुसपैठियों को बांटेंगे. क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है. இப்படி அதிகமான பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு நம்ம நாட்டோட சொத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்துக்களோட தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. बहनों, ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, मंगलसूत्र भी बचने नहीं देंगे. यहां तक जाएंगे मैं कहने. இந்துக்களோட கழுத்துல இருக்கிற தாலியை கூட விட்டு வைக்காம அதையும் புடுங்கி பறிச்சு சட்டவிரோத குடியேற்றிகளுக்கு அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு கொடுத்துருவாங்கன்ட்டு நம்ம GA தேர்தல் சமயத்துல பேசுறதுங்க. தேர்தல் சமயத்தில் மோடி அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள், நாடு முழுக்க எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. புகார்கள் ஆயிரக்கணக்கில் குவிய ஆரம்பிச்சது. எதையோ பிடிக்க போய் வேற ஏதோ ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம போட்ட பிளானே நமக்கு எதிராக திரும்புதுன்னு சொன்ன உடனேயே அவர் பேசிய அந்த வெறுப்புணர்வு பேச்சு அடங்கிய வீடியோவை டெலீட் பண்ணாரு. ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரை சொல்லியே பேசின அந்த விஷயத்தை, संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है, मुसलमानों का है, मुसलमानों का है. இல்ல 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 அவர் அதை போல பேசவில்லைன்ட்டு எவ்வளவோ சப்பக்கட்டு கட்டி பார்த்தாங்க. ஆனால் அவர் பேசின அந்த பேச்சு வீடியோல ரெக்கார்ட் ஆயிடுச்சு, வீடியோல வந்துடுச்சு, சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவிச்சு. வேற வழியே இல்லாம புகார்கள் மீது புகார்கள் வந்ததை அடுத்து அந்த வீடியோவை டெலீட் பண்றாரு. இப்போ டெலீட் பண்ணா அவர் பேசின பேச்சு
தூண்டிய வெறுப்புணர்வுலாம் இல்லாம போயிடுமா, மறைஞ்சு போயிடுமா? இல்ல அவரோட பேஜ்ல இருந்து டெலீட் பண்ணிட்டா மற்ற சமூக வலைதளங்கள்ல இவர் பதிவிட்ட அந்த வீடியோவை எடுத்து கட்டு பேஸ்ட் காப்பி வழக்கம் போல பண்ணி இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே, ஜி கட்சியை சேர்ந்தவங்களே நாடு முழுக்க பரப்பிந்தாங்க. அதை குறிப்பிட்டு தான் சொல்றது, நம்ம நாட்டோட பிரதமரையே நம்ம எவ்வளவு வேணா எதிர்த்து பேசலாம், கேள்வி கேட்கலாம், விமர்சனம் பண்ணலாம். அது நம்ம நாட்டோட குடிமக்களுக்கு உரிமை, அது நம்ம நாட்டு குடிமக்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம நாட்டோட பிரதமரை வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் கேள்வி கேட்க விட மாட்டோம். இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதான். அதுவும் நம்ம நாட்டோட குடிமக்களாகிய நமக்கு இருக்கிற உரிமை. அந்த உரிமையுடன் கலந்த உணர்வு இருக்கிற அதே சமயத்தில் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரதமரும் பொதுவாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி பொதுவாக இருக்கிற அந்த கோட்டை தாண்டி இப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி பேசும்போது அடுத்த நாட்டுக்காரர் ஏதாவது இந்த மாதிரி அறிக்கை கொடுக்கும்போது, ஆமாங்க அநியாயமா எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியலீங்களேங்க, நியாயமாகத்தானே இருக்குன்னு ஒரு பக்கம் கேட்க தோணும். ஆதாரம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த போற போக்குல வாண்டடா பர்பஸா கிரியேட் பண்ணி நம்ம நாட்டு மேல பழிய போட்டு இந்த மாதிரி வேற நாட்டை சேர்ந்தவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா தாராளமா கேட்கலாம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நம்ம ஜி பேசின விஷயத்தையும் சேர்த்து கோட் பண்ணி தானே இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜி பேசின விஷயத்தை மட்டுமா கோட் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில? அமித்ஷா அவர்கள் பேசின விஷயம் தேர்தல் சமயத்தின் போது 3 விஷயம் தேர்தல் சமயத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை எதிர்க்கட்சிகள் அழித்துவிடும். 2வது, இந்து மதத்தை எதிர்க்கட்சிகள் அழித்துவிடும். 3வது, இந்து மதத்தை எதிர்க்கட்சிகள் அழித்துவிடும். இதைத்தான் தேர்தல் சமயத்தின் போது போற எல்லா இடத்துலையும் தாரக மந்திரமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். மேலும் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க, அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிங்கன்னா ஷரியா சட்டத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க. கடந்த மார்ச் மாதம் அன்று நம்ம இந்தியாவிற்கு வருகை தந்த ஐநா குழு ஒன்று இதே மாதிரி தான் வருத்தம் தெரிவிச்சாங்க. நம்ம நாட்டில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற வன்முறை மற்றும் வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வருவதென்று அதையும் சேர்த்தே கூட்டி கழிச்சு இந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஐநா குழு கொடுத்த ரிப்போர்ட்டையும் சேர்த்துதான். ராமர் கோவில் திறந்த அந்த சமயத்துல கூட நம்ம ஜியோட கட்சி, எந்த கட்சிங்க? பாஜக. அந்த கட்சியை சேர்ந்த நிறைய எம்எல்ஏக்கள், அதிலும் குறிப்பாக நிதேஷ் ராணே மற்றும் கீதா ஜெயின் என்பவர் ராமர் கோவில் திறக்கப்பட்ட அந்த சமயத்தில் மும்பையில் இந்த எம்எல்ஏக்கள் பேசின வெறுப்புணர்வு பேச்சு தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்தது. மத்திய அரசு கொண்டு வருகின்ற புதிய சட்டம் அல்லது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் திருத்தம், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக உருவாக்கப்படுவதை போலவே இருக்கிறது. உதாரணத்திற்கு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா 2024 வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் புதிய விதிகள் அனைத்துமே ஒரு சமூகத்தின் உரிமைகளை பறிக்கிற வகையில் இருக்கும். மதம் மாற்ற எதிர்ப்பு சட்டங்கள், பசுவதை சட்டங்கள், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் போன்ற பாரபட்சமான சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்கி வருகிறது என்றும் இந்த அறிக்கையில தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு சமயத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருந்து நம்ம ஜியில இருந்து அமித்ஷா அவர்கள் வரைக்கும் மத விருப்புணர்வு பேச்சு தூண்டியதை பட்டியல் போட்டு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை செல்லாது நாங்க எடுத்துக்க மாட்டோம். நாங்க எங்க எடுத்துக்கணும்? இதெல்லாம் சும்மா யார் சொல்றதுங்க சும்மான்ட்டு? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹோம் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை, இந்த அறிக்கைலாம் சும்மாங்க. அந்த USCIRF என்பது அரசியல் ரீதியாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. அவங்க கொடுக்குற அறிக்கையில நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் இப்போ போற போக்குல உண்மையிலேயே வேற ஏதாவது ஒரு நாடு நம்ம நாட்டின் மீதோ அல்லது வேற எந்த நாட்டின் மீதோ எந்த நாடாவது சேற்றை வாரி வீசுறாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா தவறு. ஆனால் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த சம்பவத்தை எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி ஏற்படுத்தினாங்கன்று லிஸ்ட் போட்டு தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டு அரசியல் உள்நோக்கத்திற்காகவே, அரசியல் காரணத்திற்காக செயல்படுகின்ற அந்த அமைப்பு இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது, அப்போ மத வெறுப்புணர்வு பேச்செல்லாம் தூண்டியது நாட்டோட வளர்ச்சிக்காகவா? ஏன்னா USCIRF என்கின்ற அந்த அமெரிக்க ஆணையம் அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுதுன்னு சொல்ற பட்சத்தில் நம்மளும் அரசியல் உள்நோக்கத்துக்காக தானே மத வெறுப்புணர்வு பேச்சு தூண்டுறோம். ஓட்டு வாங்கி பதவி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும்ட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி, ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற மிக முக்கியமானவரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி பொதுமக்கள் மத்தியில் பேசுறாங்கன்னு சொல்லும் போது அது என்ன நோக்கங்க? அது என்ன உள்நோக்கங்க? அரசியல் தானே. संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. அரசியல் நோக்கத்திற்காகவே, அரசியல் நோக்கத்தோடவே மத உணர்வை தூண்டிய உங்களுக்கு நாங்க கொடுக்கிற இந்த அறிக்கை, உங்க கண்ணுக்கு அரசியல் நோக்கம் என்று தெரிந்தால் தாராளமா நீங்க வச்சுக்கங்க.
அது தப்பு கிடையாதுன்னு நாங்க சொல்லுங்க. நாங்க ஏன் சொல்ல போறோம்? USCRF சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா தேர்தல் சமயத்துல தூண்டிய தூண்டுதல்கள் கூட இருக்கட்டும், இப்பவே லிஸ்ட் எடுத்து விட்டா போயிட்டே இருக்குமே. மதத்திற்கு எதிராகவே இவங்க செய்யற செயல்கள் எல்லாமே. சிவராத்திரி வட மாநிலங்கள் பக்கம் அது ரொம்ப பிரபலமானது. மத்திய பிரதேசத்துல அந்த சிவராத்திரியை முன்னிட்டு அமைக்கப்படுகின்ற கார்பா என்கின்ற பந்தல், அந்த கார்பா பந்தலுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு சொன்னா கோமியம் குடிச்சிட்டு தான் என்ட்ரி ஆகணும். ஒருவேளை எனக்கு கோமியம் பிடிக்காதுங்க, என்னால குடிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த கார்பா பந்தலுக்குள்ள கோமியம் குடிக்காதவங்க என்ட்ரி ஆக முடியாதுன்ட்டு நம்ம ஜியோட கட்சியை சேர்ந்த சிந்து வர்மா என்பவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்க. तो मेरा तो ऐसा मानना है और मैं सबसे एक प्रकार से आह्वान भी करना चाहूँगा कि हम पंडालों में प्रसाद वितरण करते हैं तो गौ माता हमारी जो माता है, गौमूत्र हम लोग पीते हैं। प्रसाद स्वरूप हम सभी को देना चाहिए। तो जो भी आए प्रवेश के पूर्व गौ माता गौमूत्र पीकर प्रवेश गरबा पंडालों में हो, ऐसा मैं गरबा आयोजकों से उसका पालन हो। गौ माता के मूत्र से हमें शक्ति मिलती है, पवित्रता आती है। பாத்தீங்களா, உண்மையான இந்துக்கள், அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். உண்மையான இந்துக்கள் யாருமே இதை எதிர்க்க மாட்டாங்க. உண்மையான இந்துக்கள் யாருமே கோமியம் குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் குடிச்சினே இருப்பாங்க. அப்படி குடிக்கக்கூடியவங்க எல்லாருமே தாராளமா உள்ள வரலாம். குடிக்காதவங்க கார்பா பந்தலுக்குள்ள வர முடியாது. சரி, எதுக்காகங்க தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றீங்கன்னு சொன்னா, வேற்று மதத்தை சார்ந்தவங்க யாருமே கார்பா பந்தலுக்குள்ள வந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிகேஷன்ஸ் எல்லாம். அப்ப வேற்று மதத்தை சார்ந்தவங்க யாரும் கார்பா பந்தலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு கோமியம் குடிக்கிற இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்து மதத்துல இருக்கிற எல்லாருமே கோமியம் குடிக்கிறது ரெடியா இருக்காங்களா? உதாரணத்துக்கு 100 பேர் இருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த 100ல 10 பேர் 25% குடிப்பாங்கன்னு வச்சுக்கோமே. பாக்கி 75% குடிக்காதவங்க இந்துக்கள் கிடையாதா? அப்படி குடிக்காதவங்க அந்த கார்பா பந்தலுக்குள்ள போக முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மோசமான மதவெறி சிஸ்டத்தை கொண்டு வர இந்த இடத்துல கூட பாருங்க, உண்மையான இந்துக்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாது. இதுக்கு பேர்லாம் என்னங்க? திருப்பதி லட்டு, அந்த லட்டு விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அணுகாமல் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு அவர்களே டக்குன்னு என்ன பண்ணாரு, மக்கள் மத்தியில దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம விசாரித்து நிரூபிக்கப்படாத விஷயத்தை தேவரு பிரசாதத்துல கூட அனிமல் ஃபேட்டை கலப்பாங்க கீக்கு பதிலான்னு சொல்ற அந்த விஷயம் எதுங்க? மத உணர்வை தூண்டுறது. இதற்கு முன்பாக ஆந்திரா முதல்வராக இருந்தவர் ஜெகன்மோகன் அவர்கள். அவர் யாருங்க? கிறிஸ்துவர். சோ கிறிஸ்துவர் ஆட்சியில் இருந்த காரணத்திற்காக ஹிந்துக்கு சொந்தமான அந்த திருப்பதி கோவில்ல இந்த மாதிரி புனிதம் கெடும் வகையில பண்ணிட்டாருன்ட்டு எதை தூண்டுறாங்க? மத உணர்வை. பழனி கோவில் பஞ்சாமிர்தத்துல கலக்கக்கூடாத மாத்திரை எல்லாம் கலக்குறாங்கன்ட்டு தமிழ்நாட்டில் பிரபலமான தமிழ் திரைப்பட இயக்குனர், எதுங்க பிரபலம் இல்லைங்களா? சரி, தமிழ் திரைப்பட இயக்குனர் அதுவும் இல்லையா? சரி, இயக்குனர் என்னங்க எல்லாத்துக்குமே தடுத்தா எப்படிங்க? சரி, வேண்டாம் விடுங்க. வெறும் மோகன்ஜி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க? அதுதான் சார் மீடியா சொல்ல, நான் கேள்விப்பட்ட செவிவழி செய்தி சொல்றேன். ஒரு பெரிய நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்துதான் நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன். ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்துதான் நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன். இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் கலக்கிறாங்கன்னு சொல்லும் போது, அப்போ இந்துக்களுக்கு சொந்தமான அந்த கோவிலுக்குள்ள வருகின்ற பக்தர்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும் போது, அப்ப இந்துக்கள் அழிக்கணும்னு திட்டமிட்டு இந்த மாதிரி சதியெல்லாம் பண்றவங்க யாரா இருக்குங்க? வேற்று மதத்தை சார்ந்தவங்க. தரமில்லாத பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படும் சொல்லிட்டு தரமில்லாத விஷயம் தான் என்னன்னு கேக்குறது. மக்களுக்கு தெளிவா சொன்னீங்களா இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துறாங்களே சார். சொன்னதெல்லாம் ஓகே சார். எனக்கு அங்க வேலை செய்யறவங்க, அங்க சுத்தி இருக்கவங்க சொன்னது கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தி இருக்காங்க. யாரோ உள்ள அதுல ஒர்க் பண்றவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள அதுல ஒர்க் பண்றவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்களோட மக்கள் தொகையை அழிக்கிறதுக்காக இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வேற்று மதத்தை சார்ந்தவங்க திட்டம் போடுறாங்கன்னு சொல்வதற்கு பேர் நாங்க. திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது. நான் ட்விட்டர்லயே அதான் போட்டிருந்தேன், இது முறையற்ற கைதுன்னு. இவ்வளவு விழிப்புணர்வோடு கல்வி அறிவோடு இருக்கிற தமிழ்நாட்டு பக்கமே இந்த மாதிரி இவங்க தூண்டுறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப வட மாநிலங்கள் பக்கம் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்தி முதல் பெருமாண்டி முதல் படை
மாதம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி எவ்வளவு தூண்டி இருப்பாங்க, எவ்வளவு தூண்டி இருப்பாங்க. அதைத்தான் பட்டியல் போட்டு USCIRF என்கின்ற அந்த அமெரிக்க ஆணையம் அறிக்கையை கொடுத்துட்டாங்க, ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு சொல்லி. அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், அரசியல் உள்நோக்கத்துக்காக இந்த அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க ஆதாரம் இல்லாமல் கொடுக்கலீங்களே, பட்டியல் போட்டு தானே கொடுத்துருக்காங்க. நம்ம பேசின ஸ்பீச் உட்பட அதையெல்லாம் கடந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னா நாங்கள் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் தொடர்ந்து உங்க நாட்டில் நடந்துட்டே இருக்கு, என்னன்னு பாருங்க. மத சுதந்திரம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, அதை இப்பவே தடுத்து நிறுத்துங்கன்னு நாங்க கொடுத்துருக்கோங்க அறிக்கை. அது நடக்கலைங்க, பொய்யுங்க, இது ஆதாரம் இல்லாதன்ட்டு நீங்க நிரூபிங்கன்னு USCIRF 60,000 வருஷ கணக்கு ஆதாரத்தை இழுத்துன்னு வந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க இல்லன்னு சொன்னாக்க 60,000 வருஷம் தசரதன ஆளலைன்றதுக்கு நீங்க தான் ஆதாரம் தரணும். 60,000 வருஷம் தசரதன ஆளலைன்றதுக்கு நீங்க தான் ஆதாரம் தரணும். ஏன்னா போற போக்குல 60,000 வருஷம் ஒரு மனுஷன் ஆட்சி பண்ணாரு. 60,000 வருஷம் ஆட்சி பண்ணி முடித்த பிறகு 60,000 வருஷம் வயசை கடந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு குழந்தை பிறந்ததுன்னு நாங்க சொல்றோம். இல்லைன்னு சொன்னா நீங்க தான் நிரூபிக்கணும் 60,000 வருஷம் அந்த மனுஷன் ஆட்சி பண்ணலன்னு சொல்லும் போது, அப்ப இந்த ஒரு வருஷத்துல அதிலும் கடந்த சில மாதங்களுக்குள்ளாக நடந்த அக்கிரமத்தை நாங்க பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம். இல்லைன்னு சொன்னா நீங்க தான் நிரூபிக்கணும்ட்டு USCIRF சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறோம். இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படிங்க? இப்போ நம்ம நாட்டில் குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக இப்படி பிரச்சனை எல்லாம் தூண்டி விடுறோம் அரசியல் உள்நோக்கத்தோட, அரசியல் காரணங்களுக்காக. இப்போ இதே மாதிரி பெரும்பான்மையாக இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஏங்க நீங்க ஏங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க ஏன் வரீங்க, இது எங்க நாடு, எங்களுக்கே சொந்தமானது, நீங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்க பிரச்சனையை தூண்டி விட்டுனே இருப்போம்ட்டு மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாம் கிளம்பினாங்கன்னா என்ன ஆகுங்க? யாராவது ஒருத்தராவது எந்த நாட்டிலேயாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாருக்கும் எதிராக பிரச்சனையை தூண்டி கேள்வி எழுப்பினா நிம்மதியா இருக்க முடியுமாங்க? அந்தந்த நாட்டில் அந்தந்த மக்கள் நிம்மதியாக இருந்த மக்கள் அந்த நாட்டோட ஆட்சியாளர்களின் குறிப்பிட்ட ஆட்சியாளர்களின் அதிகார வெறிக்காக தூண்டிவிட்ட தூண்டுதல் தான் இன்றைக்கு 10 என்ஜின் இருக்கு நிறைய இடங்கள்ல. அது இஸ்ரேலா இருக்கட்டும், பாலஸ்தீனா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், போருக்கு பயந்து நிம்மதியை இழந்து சொந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டோட சொந்த மக்கள் போவதுக்கு வழி இல்லாம பார்டரை தாண்டி போய் நிறைய இடங்கள்லாம் அவங்க தடுத்து வச்சிருக்கிறாங்க, உள்ள வரக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் எதுங்க? ஆட்சியாளர்களோட அதிகார வெறி. அந்த வெறி அளவுக்கு அதிகமா ஆகும்போது கண்டிப்பா யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டுதான் ஆகணும். அப்படி கேள்வி கேட்கறது தப்பு, அரசியல் உள்நோக்கம்னு சொன்னா இல்லைன்னு ஆதாரபூர்வமா நீங்க நிரூபிச்சுட்டு போங்க, தப்பு கிடையாதுங்களே. அமெரிக்கா நாடு நம்ம ஓஹோன்னு பாராட்டுது. எப்போ பாராட்டினாங்க, எதுக்காக பாராட்டினாங்கன்னு தெரியாது, பாராட்டுதுன்னு சொல்றாங்க. அப்படி பாராட்டினா மட்டும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்க வேண்டியது. ஏதாவது பிரச்சனை விட்டு கேள்வி கேட்டா மட்டும் ஐயோ அரசியல் உள்நோக்கம் வந்துருச்சு. அதுக்கு தான் சொல்றது, அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ, உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்களா, ஆமா சரியோ தப்போ அவங்க கொடுத்துட்டாங்களா, நம்மளும் கொடுத்துருவோன்ட்டு அவங்க பின்னாடியே போனா கடைசியில அது நம்மளுக்கும் சேர்த்தான் வரும். இப்ப புரியுதுங்களா? எதற்காக கரடியே காரி துப்புன காமெடியை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.